தமிழ் பூர்வடி மக்களுடைய அரசியல் புள்ளிகள் வருகிற 2026 தேர்தலிலே ஒரு புள்ளி நின்று தேர்தலை சந்தித்தால் ஒழிய இந்த திராவிடத்தை வீழ்த்துவதற்கான வாய்ப்பில்லை என்பதே என்னோட தமிழ்நாட்டினுடைய அந்த சாதி பட்டியலில் 356 குடிகள் இருக்கு. இதுல 72 குடிகள் தாழ்த்தப்பட்ட எஸ்சி குடிகள் இருக்கு. இத்தனை குடிகள் தமிழ் பூர்வடி மக்களுக்கான குடி அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 15 குடிகள் பிற மொழி பேசுகிற குடிகள். 41 குடிகள் எம்பிசி இருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 15 குடிகள் பிற மொழி பேசுகிற குடிகள். அப்ப இவர்கள் 20% இடஒதுக்கீடு பிற மொழியாளர்களும் பங்கு பெறுறாங்க. நாங்க என்ன சொல்ல வர கேட்டீங்கன்னா ஒவ்வொரு குடிகளுக்கான திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுக்காமல் இருப்பதற்கான அடிப்படை காரணம் மொழி சிறுபான்மையாக இருக்கின்ற ஆளுகிற நிலமாக இது இருப்பதனால அதை எடுக்க தயங்குகிறார்கள் என்பது எங்களுக்கு அச்சமாக இருக்கு. மொழி சிறுபான்மையினர் என்ன? தெலுங்கர்கள், விஜயநகர பேரரசனுடைய வாரிசு. ஆனால் உங்கள் மேலே ஒரு விமர்சனம் இருக்குது, சொல்லுங்க. அதே அணியில் இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி தமிழ் 2005 ஆர் முத்துக்குமார் சொல்லிட்டு கல்கியில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கறது முத்துக்குமார், பதில் சொல்றது அண்ணன் தோழர் திருமாவளவன் அவர்கள். கொள்கை கூட்டணியர் வேற, தமிழ் தேசியம் என்பது எங்களுக்கு கொள்கை, அதுல சமரசம் இல்லாமல் இருக்கும். பிற மொழியாளர் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது ஆமாம், இந்த அணியில் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2016 நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் நின்னாரு. இந்த தமிழ் பூர்வடி மக்கள் அவருக்கு அளித்த வாக்கு 32 வாக்குகள், 40,000 வாக்குகள் தான் அளித்தாங்க. விருமாண்டின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய டிஎன்ஏவும் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற இன மக்களுடைய டிஎன்ஏவும் M116 ஒரு டிஎன்ஏவோட வகை அது. இந்த M160 டிஎன்ஏ கிட்டத்தட்ட 70,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அந்த விருமாண்டி என்பவர் ஒரு பல்லர் சமூகத்தவர். அது தமிழ் மக்களுடைய பூர்வகுடி. ஐயா பன்னீர் சொல்லுவார், கருவாட்டு சாம்பார்னு சொல்லுவார். நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறோம். ஒன்று உப்பான்னு சொல்லு, இல்லைன்னா கேசரின்னு சொல்லு. கேசரி உப்பான்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்காது. 2 கண்களும் வெவ்வேறு கோணங்களை பார்க்காது. இது ஒரு காட்சியை பார்க்காது, அது ஒரு காட்சியை பார்க்காது. ஆனால் தீவிர தமிழ் தேசிய சித்தாந்தங்களை எல்லாம் பேசுகிறாரு. இங்கே இருக்கிற மக்கள் தமிழ் பூர்வடி மக்கள் இங்கே அதை தவிர்த்து பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி பேசுனாங்க உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு தாம்பரம் முருகன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நவம்பர் 26, நவம்பர் 27 தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்தநாள், அடுத்து மாவீரர் நாள். இலங்கையிலும் இந்த முறையும் மாவீரர் நாள் சில இடங்களில் நடத்த முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, சில இடங்களில் நடத்தியிருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி இலங்கை அரசியல் சர்வதேச அளவில் ஒரு முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறி இருக்கு. அங்கே அனுரகுமார திசாநாயக்கா அவருடைய வெற்றி, அதை தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கணிசமாக சிங்கிள் மெஜாரிட்டியை தாண்டி சூப்பர் மெஜாரிட்டி அப்படிங்கிற லெவலில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்க நினைக்கக்கூடிய சட்டங்களை தாராளமாக நிறைவேற்ற முடியுங்கிற ஒரு வலிமை அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. எப்படி பார்க்குறீங்க இலங்கை அரசியலை? இப்போது இலங்கை அரசியலை பொறுத்த மட்டில் அதிகபட்சமாக 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு ஆகப்பெரும் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் நடந்து முடிஞ்சிருக்குது. அதில் இவர்கள் 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை வெகுவாரியாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதை முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் தேசியம் பேசுகிற வடகிழக்கு மாகாண பகுதிகள் முழுவதுமாக இந்த ஜேவிபி என்கிற ஜனதா விமுக்தி பெருமுனா என்கிற அந்த கட்சியினோட கூட்டணி பெரும்பான்மையான வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த வெற்றி என்னை பொறுத்த மட்டில் தமிழ் தேசிய மக்களுக்கு, தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற ஆகப்பெரும் தலைவர்களுக்கு ஒரு கவன ஈர்ப்பாகத்தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பகுதி முழுமையாகவே மட்டக்களப்பு, திருகோணமலை, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் இது போன்ற பகுதிகளில் முழுமையாகுமே ஜேவிபி என்கிற அந்த அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்சி, அதனுடைய கூட்டணி பெருவாரியான வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த வெற்றி சிங்கள பௌத்த பேரினவாத அரசனுடைய ஆக பெரும் அகங்காரங்களை அந்த இடத்துல பதிய வைப்பதற்கான சூழலை கொடுத்துருக்கிறது. இது எதனால் அதை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற தமிழை பூர்வடி மக்களை தமிழ் தேசிய கொள்கையில் முன்னிறுத்துகிற தமிழ் தேசிய கட்சிகள், இலங்கை தமிழர் காங்கிரஸ் கட்சி, இலங்கை தமிழர் கூட்டணி கட்சி, இலங்கை தமிழர் கட்சி என்று ஒவ்வொருவரும் தனித்தனியாக தந்த தேர்தலை இவர்கள் களங்கண்டு இருக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் நெல்லூர் என்கிற பகுதியில் அந்த தொகுதியில் தேர்தல் நடக்குது. அப்படின்னும்போது அந்த தொகுதியில் ஜேவிபி என்கிற கட்சி 8831 வாக்குகள் வாங்கியிருக்கு, வெற்றி பெற்றிருக்கு. அந்த இடத்துல தமிழ் தேசிய அமைப்புகளாக இருக்கிற பல்வேறு கட்சிகள், தமிழ் காங்கிரஸ் கட்சி 2631 வாக்குகள், தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் கட்சி, தமிழரசு கட்சி, இப்படி என்று 4 வகையாக தமிழ் தேசிய அமைப்புகள் பிரிந்து வாக்குகள் பெற்றது 11,300. இதில் தமிழர்கள் ஏறத்தாழ 17 பேர் சுயேட்சை நின்று 2600 வாக்குகளை வாங்கியிருக்கிறார்கள்.
இப்போ இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை, ஒரு தமிழ் தேசிய அரசமைப்பை கட்டமைத்து ஒரு தேர்தலை சந்திக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு ஜேவிபி அந்த இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றி, ஜேவிபியினுடைய வெற்றி தமிழ் தேசிய நிலப்பரப்பில் சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய அதிகாரத்தை ஊன்றுவதாக இருக்கிறது. இது போன்று எதிர்காலங்களில் தமிழக நிலப்பரப்பில் நடந்துவிடக்கூடாது என்றால், இங்கே தமிழ் தேசியம் பேசுகிற தமிழ் பூர்வடி மக்களுடைய அரசியல் பொருளாதாரம் பேணுகிற அந்த அரசியல் புள்ளிகள் வருகிற 2026 தேர்தலில் ஒரு மைய கருத்தொற்றுமையோடு ஒரு புள்ளி நின்று தேர்தலை சந்தித்தால் ஒழிய இந்த திராவிடத்தை வீழ்த்துவதற்கான வாய்ப்பில்லை என்பதே என்னோட பதில். இப்போ இங்கே முகாமில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பல்வேறு சிக்கல்களை சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வேணும் அப்படிங்கிற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருது. இன்னொரு தரப்பினர் வந்து அது எப்படி கொடுக்க முடியும் அப்படியும் கேட்குறாங்க. என்ன முரண்பாடு அதில்? இல்லை, விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அதனுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்களும் புலம்பெயர்ந்த அந்த ஈழத் தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வேண்டும் என்று பல்வேறு கட்டங்களில் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். இப்போது 1948 1800களில் இங்கேருந்து தமிழர்கள், இப்போ தமிழர் பூர்வடி மக்கள் வந்து இங்கேருந்து இலங்கைக்கு போகிறாங்க. ஆகப்பெரும் பஞ்சம் இந்தியாவில். அப்போ பழப்ப தேடி போகிறவங்க அங்கே அந்த மலையக மக்களாக அங்கே வாழ்கிறாங்க. அப்போ 1800களில் இங்கேருந்து போனவங்க 1948 வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இலங்கை அரசு வந்து சேனநாயக்கனோட அரசு ஒரு கணக்கெடுப்பு நடக்குது. அதில் வந்து 6.75 லட்சம் 6.75 லட்சம் பேர் வந்து இங்கேருந்து தமிழகத்திலேருந்து புலம்பெயர்ந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு புள்ளிவரத்தை விடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, வாக்குகள் அங்கே உரிமை இருக்கிறது. எங்கள் இலங்கையில் வந்து இங்கேருந்து புலம்பெயர்ந்து அங்கே சென்ற தமிழ் பூர்வடி மக்களுக்கு வாக்குகள் இருக்கிறது, ஆனால் குடியுரிமை இல்லை என்று மறுக்கிறாருங்க சேனநாயக்க. அப்போது நேருவுக்கும் சேனநாயக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. ஏங்க, இங்கேருந்து குடிபெயர்ந்து பஞ்சப்பராரியாக பல நாடுகளுக்கு சென்ற தமிழ் பூர்வடி மக்கள், இந்திய பூர்வடி மக்கள் அந்தந்த நாடுகளுடைய அந்த குடியுரிமை பெற்று வாழ்கிறார்களே, நீங்களும் அதை கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்கும்போது வாய்ப்பில்லைன்ற மாரி முரண்பட்டு போகிறார். அதுக்கப்புறம் 1964 ஒரு உடன்பாடு ஏற்படுகிறது. பண்டாரநாயக்காவுக்கும் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுக்கும் ஒரு உடன்பாடு ஏற்படுது. அந்த உடன்பாட்டில் இந்த 6.75 லட்சம் பேரை வந்து மீட்டுக் கொள்கிறோம் என்று இந்தியா ஒப்புக்கொண்டு அந்த உடன்பாடு முடிவடைகிறது. அதுக்கப்புறம் அந்த உடன்பாடு வந்து கொஞ்சம் நீட்சினில் 1974 அந்த உடன்பாடு மறுசீரமைக்கப்படும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 6.75 லட்சம் பேரில் குறைந்தபட்சம் ஒரு 4 லட்சம் பேர் நாங்கள் வைத்துக்கொள்கிறோம், அதாவது இலங்கை வைத்துக்கொள்வதாகவும் ஒரு 3 லட்சம் பேர் இந்தியா பெற்றுக்கொள்வதாகவும் ஒரு உடன்பாடு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு உடன்பாடு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த கட்டத்தில் கேட்டிங்கன்னா, அப்போ இந்த உடன்பாடு நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கும்பொழுது 1983 ஆகப்பெரும் ஒரு கலவரம் ஏற்படுது இலங்கையில். அந்த கலவரத்தின் ஊடாக அங்கிருந்த பூர்வடி மக்களும் சேர்ந்து, அதாவது இலங்கை தமிழ் பூர்வடி மக்களும் சேர்ந்து அங்கே இருக்கிற சொல்லனா துயரங்களை அதாவது ஏற்றுக்கொள்ளாமல் அங்கிருந்து இந்த தமிழகத்துக்கு வராங்க. இந்த உடன்பாடு ஊடாக வந்து நாங்கள் மீட்டுக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள் அல்லவா, அவர்களும் சேர்ந்து வருகிறார்கள். இப்போ இதில் யார் வந்து உடன்பாடு ஊடாக வருகிறார்கள், பூர்வடி மக்கள் எத்தனை பேர் உள்ளே வர்றாங்க அப்படின்றது கணக்கெடுப்புகள் வந்து குழப்ப நிலையில் இருப்பதனால இந்த சரத்தையை ரத்து பண்ணுது இந்தியா. அப்படி வந்தவர்களில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையாக 2005 வந்து தகவல் உரிமை சட்டத்தில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, எத்தனை பேர் அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்கன்னும் போது 4,61,631 பேர் வந்து அங்கேருந்து இங்கே அகதிகளாக வந்திருக்காங்க. இந்த அகதிகள்லாம் இங்கே வந்துட்டு இந்தியா வந்துட்டு பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போயிட்டாங்க. அதில் வந்து ஒரு 95,000 பேர் 98,000 பேர் வந்து இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற 108 முகாமில் இருக்காங்க. அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் பல இடங்களில் வலியுறுத்திருக்கிறாரு, போராட்டங்களும் பண்ணி எடுத்துருக்காரு. நாங்களும் சேர்ந்து போராடி இருக்கோம். ஓகேங்களா? அப்போது இங்கிருந்து பிழைப்பை தேடி 1800களில் இலங்கைக்கு சென்ற தமிழ் பூர்வடி மக்கள் திருப்பி அதே மண்ணுக்கு வரும்போது எப்படி அகதிகளாகப்படலாம்? அது ஏற்புடையதல்ல தானே. என் மக்கள் என் இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்போது அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து சர்வதேச ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு இடத்துல 25 ஆண்டுகள் வந்து நீங்கள் வந்து குடியிருந்துட்டாலே அந்த நாட்டினுடைய அந்த நிலப்பரப்பினுடைய குடியுரிமை பெற்ற நபராக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். இவன் 30 வருஷமாக இங்கே இருக்கிறான், முகாமில் அடைபட்டு இருக்கிறான், என் மொழியுடையவன், எங்கள் சொந்த பந்தங்களோட உறவாடி நாங்கள் வந்து ஒன்று சேர்ந்து வாழ முடியாததற்கான அடிப்படை காரணம் எது இருக்குது? குடியுரிமை இருக்குது. அப்போ இது உள்துறை அமைச்சகம் இதை கவனத்தில் கொண்டு அதாவது 7 அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வேண்டும் என்பது எங்களுடைய அடிப்படை கொள்கையாக தான் இருக்குது. இல்லை, பல்வேறு பேர் வந்து தீவிரவாத இயக்கங்களோடு தொடர்புடையவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வையும் ஒரு காரணமாக இருக்குது. 2009க்கு பிறகு ஈழ விடுதலை போர் முற்று பெற்றது என்பது உலக நாடுகளே வந்து அறிந்தது தானே. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாகவும் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கல இல்லை. அப்படிங்கும்போது அதை மேற்கோள் காட்டியாவது நீங்கள் அதை செய்யலாம் இல்லையா? இப்போ விடுதலை புலிகள் 2009 பிறகு ஆகப்பெரும் உலக நாடுகள் எந்த ஒரு கலவரம் பண்ணல இல்லை, அப்படி ஒரு கலவரம் பண்ணாத எதுவும் செய்திகள் இல்லை. அப்போ நம்ம அதை முன்னிறுத்தி தானே செய்யணும். நம்ம அதை
அப்போ நாங்கள் வந்து நீங்கள் வந்து குஜராத்துக்கு கொண்டு போயிட்டு நீங்கள் குடியுரிமை கொடுங்க, நீ கர்நாடகா கொண்டு போய் குடியுரிமை கொடுங்கள. என் தமிழ் பேசுகிற தாய்மொழி பேசுகிற தாய்மொழின்னா என்ன கேட்டிங்கன்னா, என் தாய் பேசுகிற மொழியெலாம் தாய்மொழி கிடையாது. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் தமிழ். அதனால தான் அதை தாய்மொழின்னு சொல்கிறோம். பிற மொழியாளர்கள்னால் நான் அந்த மொழி பேச தான் சொல்லணும் மொழியை, அந்த மொழி என் தாய்மொழிலாம் சொல்லக்கூடாது. சொல்கிறதுக்கான தார்மீக உரிமையே கிடையாது. புரியுங்களா? என் தாய்மொழி பேசுகிற தமிழ் பூர்வடி மக்கள் பொழப்புக்காக அங்கே போயிட்டு திருப்பி இங்கே வரும்போது அவனை அகதியாக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? உனக்கு என்ன யோக்கியதை இருக்குது? அப்போ நாங்கள் அதை கேட்கணும். அப்போ இதை வந்து இந்த மண்ணை ஆளுகிற, இந்த மண்ணை பூர்வடியமாக ஆளுகிற, இந்த மண்ணை நேசிக்கிற, மண்ணினோட ஒவ்வொரு தொகுலையும் நேசிக்கிற ஒரு தலைவன் இந்த மண்ணை ஆண்டால் இந்த முன்னெடுத்திருப்பான். இந்த நேரம் அதை முன்னெடுத்து இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட 98,000 ஈழ அகதிகளுக்கு குடியுரிமை வாங்கி கொடுத்து எங்களோட ஒன்றுக்கு ஒன்றா உறவாடி திருமணம் அகமானவரவோ புறமானவரோட நாங்கள் ஒன்றுக்கு ஒன்றா இருந்துட்டு போகிறோம். ஆனால் தேசிய கட்சிகள் யாருமே இந்த கோரிக்கையை பேசுறதில்ல. காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், இவங்க யாருமே இந்த கோரிக்கையை பேசுறதில்ல. தேசிய கட்சிகள் ஏன் பேசணும்? இப்போ காங்கிரஸ் ஏன் பேசணும்? ஈழ மக்களுக்கு இந்திய குடியுரிமை வேண்டும் ஏன் பேசணும்? ஈழ விடுதலைக்கான ஒழிப்புக்கான அடிப்படை சாராம்சமே அங்கே தான் ஆரம்பிக்குது. அவர்கள் பேச மாட்டார்கள். பிஜேபி பேசுவதற்கான அவசியம் இல்லை. நாங்கள் யாரை பேசணும்னு கேட்டோம்னா 40 பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்க திராவிட முன்னேற்ற கழகம் பேசணும்னு நான் சொல்ல வரேன். எங்கள் இந்த தமிழ் பூர்வடி மக்கள் செலுத்திய வாக்கு தானே உங்களை மக்கள் பிரதிநிதி ஆகிருக்கு. நீங்கள் சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே போய் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, இதே போல் அகதிகளாக இருக்க 30 ஆண்டுகள் அகதிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு இந்திய குடியுரிமை கொடுப்பதில் உங்களுக்கு என்ன சங்கடம் என்று ஒரு தனிநபர் சட்ட மசோதா கொண்டு வரலாம். இவர் திருச்சி சிவா கொண்டு வரலையா? திருநங்கைகளுக்கான ஒரு தனி சட்ட மசோதா கொண்டு வந்து அதை நிறைவேற்றலையா? இன்றைக்கி அது சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லையா? அதுபோல் இது ஒரு அரசியலமைப்பு சட்டமாக கொண்டு வரலாம். உள்துறை அமைச்சர் வலியுறுத்தலாம், பாராளுமன்ற வெளிநடப்பு செய்யலாம், ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரலாம். பல வேலைகள் இருக்குது. இவர்கள் இதில் கவனம் செலுத்த மாட்டேங்கிறார்கள் தான் எங்களுடைய கருத்து. எதனால் புறக்கணிக்கிறாங்க தெரியல. அதாவது அவங்க வந்து எதனால் புறக்கணிக்கிறாங்கன்றதை நம்மளால் ஈடு கொடுக்க முடியல, அதை யூகிக்க முடியல. ஆனால் அவசியம் செய்ய வேண்டும் என்பதை எங்களை வலியுறுத்து செய்யலாமே. கடந்த 2019 2024 வரைக்கும் இவர்கள் இங்கிருந்து ஒரு 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று இவர்கள் என்ன தமிழ் மக்களுக்காக செய்தார்கள் என்பதெல்லாம் கேள்விக்குறியாக தானே இருக்குது. அப்போ 24லேயும் கிட்டத்தட்ட ஒரு 39 பாராளுமன்ற உறுப்பினர் பொதுச்செயலர் சேர்ந்து போயிருக்காங்க இல்லையா? அப்போ இது மாதிரி சிறு வேலைகளாக இந்த மக்களை மகிழ்வதற்கான உள்ள சாந்தப்படுத்துவதற்கான வேலைகளாவது நீங்கள் செய்யலாம் இல்லையா? ஈழ விடுதலை போரில் அந்த நிலம் பறி போயிடுச்சு. இன்றைக்கி அது அதிகாரப்பூர்வம் பறி போயிடுச்சு. பிரதமர் தேர்தலில் 2022 1.59 வாக்கு சதவீதம் வாங்கிய ஜேவிபி 2024 61.64% வாங்கியிருக்கு வாக்கு. அப்போது இந்த மக்கள் தெற்கு தெரியாத ஒரு ஏதோ நமக்கு நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தினோடு அந்த வாக்குகளை செலுத்தி விட்டார்கள். அவர் சொன்னதா தான். அவர் ஜேவிபியினுடைய அனுரகுமார தேசநாயக்க சொன்ன வாக்கியம் என்னென்னா, உங்களிட்டிருந்து பறிக்கப்பட்ட நிலங்கள் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படும், மிக விரைவில் உங்களுக்கான உரிமைகள் திருப்பி தரப்படும் என்று பிரச்சாரம் செய்து அதை வாங்கியிருக்கிறேன். அதை நம்பி இந்த மக்கள் தமிழ் பூர்வடி மக்கள் என்ன எவர் சொல்கிறது டக்குன்னு நம்பிடுறது தானே இயல்பு. அதை நம்பி நமக்கு ஏதாவது எதிர்காலத்தில் நடக்காதா? ஏன்னா இவர்கள்லாம் பல கிளைகளாக பிரிஞ்சிருக்கிறார், பல கட்சிகளாக பிரிஞ்சிருக்கலாம், பல அமைப்புகளாக இருக்கு. 19 சுயேட்சை வேட்பாளர் ஒரு தொகுதியில் நிற்கிறாங்கன்னா தமிழர்கள் எப்படி பாருங்கள் அதனோட ஒற்றுமை எப்படி இருக்குன்னு. ஆக அந்த ஒற்றுமை விலகி போனதுனால்தான் அதிகாரமும் விலகி போகுதுன்றதை என்னுடைய கருத்து. இப்போ அதே கேள்வியை தானே சில விமர்சகர்கள் இங்கேயும் வைக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசிய அமைப்புகளுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை, எல்லாரும் முரண்பட்டு வேறு தான் நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குதுல்ல நீண்ட காலமாக. இல்லை, இது வந்து பிரத்தியார் சொல்கிற ஒரு பார்வையாக இருக்கும். இதை நம்ம விரிவாக்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ எதிர்காலங்களில் இப்போ தமிழ் தேசியம் அதாவது அரசியல் அந்த இதில் ஆட்சியில் பங்கு என்பதே ஒரு தமிழ் தேசியத்தினுடைய விதை முளைப்பாக தான் நான் பார்க்குறேன். இது வரைக்கும் அந்த பேசலையே. கிட்டத்தட்ட 1952 இந்திய தேர்தலை நடத்தி கொண்டு இருக்கிறது அனைத்து மாநிலங்களையும். ஆனால் அதை யாருமே ஒரு டிமாண்டாக வைக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இல்லை, ஒரு அரசியலாக பேசுகிறாங்களே ஒழிய அதை ஒரு நிபந்தனையாக வச்சு யாரும் அணி சேர்றதில்லை. இல்லை, இப்போ இயற்கையாக உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 52 இது வரைக்கும் தனித்து ஒரு மத்திய ஆட்சியோ தனித்து ஒரு மாகாண ஆட்சியோ அல்லது தமிழ்நாட்டினுடைய ஒரு தனி இயல்பான ஆட்சியோ நடந்ததில்லை. அப்படி ஒரு அமைக்கவும் முடியல. ஆனால் 2006 திமுக மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்தப்போ கூட கூட்டணி கட்சிகள் இந்த அழுத்தத்தை கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. 2006 காங்கிரஸினோட ஆகப்பெரும் மெஜாரிட்டி அவங்க கணிசமான எம்எல்ஏ வச்சுருந்தாங்களா, அதனுடைய சப்போர்ட்டில் தான் அவங்க ஆட்சி அமைச்சாங்க. திமுக சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன், சிங்கிள் மெஜாரிட்டி இல்லைன்றதை நீங்கள் சொல்கிறதுலேருந்தே நம்ம உறுதியாக புரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், தனித்து நின்று ஆட்சி அமைப்பதற்கான எந்த கட்சிகளுக்கும் வாய்ப்புகளோ அல்லது அந்த சக்திகளோ இல்லை என்பது உறுதியாக புரிஞ்சு வச்சு. அப்போது
எப்பயுமே வந்து மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது இவர்களுடைய கோட்பாடாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, மத்தியில் மட்டும்தான் கூட்டாட்சி இருக்கணுமா, மாநிலத்தில் கூட்டாட்சி இருக்கக்கூடாதா? ஏன்னா எங்கள் அதிகார பரவலை வந்து நாங்கள் விரிவாக்குவதற்கான விரும்ப மாட்டோமா? 5 எம்எல்ஏ 6 எம்எல்ஏ தோட முடக்கி போயிருக்கிறதா? அதிகாரம் எங்கே வருது? ஒரு அமைச்சர் பதவி கிட்டும்போது அதிகாரம் வருது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதிகபட்சம் என்ன அவங்களுடைய அந்த அந்த சட்டமன்றத்தினுடைய அந்த விரிவாக்க நிதியிலிருந்து அவர்கள் என்ன மக்களுக்கு செய்து விட முடியும்? சட்டத்தை மாற்றுவதற்கான வெகுமக்கள் வாக்களித்து ஒரு 50 எம்எல்ஏ 60 எம்எல்ஏ கொண்டாந்து இருக்கிற ஆட்களை கூட அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறாத போது அவங்களால எதுவுமே செய்ய முடியலையே. அவங்கள்ட்ட ஒரு 5 அமைச்சர் இருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த அந்த துறையே இப்போ தமிழ்நாட்டில் இருக்க 35 துறைகளில் எந்த துறை வந்து சிறப்பாக இயங்குது? மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையை தவிர எல்லா துறையும் மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்குது. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படின்னும் போது ஒவ்வொரு துறையிலும் ஒரு தமிழன் அந்தந்த துறைக்கு 4 கட்சி இருக்குன்னு 4 கட்சி கூட்டணி அமைச்சு ஒரு 4 கட்சிக்கான ஒரு துறையை கொடுத்துருக்குன்னா அவரவர்கள் அந்த இடத்துல தனி கவனம் செலுத்துவார்கள். அவர்கள் அந்த அதுக்கான சிந்தனைக்கான வேலைகளை அவங்க செஞ்சிருவாங்க இல்லையா? இப்போ அந்த அதிகார பரவல் என்பது இங்கே தமிழ்நாட்டிலே தேவைப்படுது. இது எதிர்காலத்தில் 26 மிகப்பெரிய ஒரு திமுகவும் சொல்லலை, அதிமுகவும் சொல்லலை. அவங்க தான் தொடர்ந்து ஆளும் கட்சிகளாக இருக்கிறாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை வந்து மனவும் ஏற்றுக்க மாட்டாங்க. காலம் அதற்கான பதிலை சொல்லும், அவ்வளோதான். ஆனால் பக்கத்து மாநிலங்களில் ஒரே அணியில் இருந்தால் கூட சிங்கிள் மெஜாரிட்டி இருந்தால் கூட பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் பொறுப்பே கொடுக்குறாங்க. அதுதான் சொல்கிறேன்ல, அதை கொடுக்குற அளவுக்கு இவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் தனித்தனியே பிரிப்பதற்கான சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தமிழ் தேசிய அமைப்புகள் ஒன்றா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த ஆகப்பெரும் திராவிட கட்சிகள் இதை பிரிப்பதற்கான அடிப்படையில் வேலை செஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த சமூகம் சாதி ரீதியாக சாதி மதமும் பிரிவினை சக்தி, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, சாதியை ஒழிக்கிற திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ உசிலம்பட்டியில் ஒரு மாற்று சமூகத்தில் ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை நிறுத்த முடியுமா? தருமபுரியில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு நாடார் நிறுத்தத்துக்கு வாய்ப்பு இருக்குதா? ஏனென்றால் எந்தெந்த பகுதியில் அந்தந்த குடிகள் வெகுவாரியாக இருக்கிறார்களோ அந்தந்த இடங்களில் அந்தந்த குடிகளை சார்ந்த வேட்பாளர் நிறுத்துறாங்க. இது எப்படி சாதி ஒழிப்புக்கான அடிப்படை கூற்றா இருக்கும்? அப்போது சாதியம் இருக்கிறது, அதை ஒழிப்போம் என்று தான் இவர்கள் வந்து மேலே வந்து அந்த சமூக நீதி கொள்கையை ஆட்சி அமைச்சிட்ருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன தான் நீங்கள் செஞ்சாலும் ஆட்சி என்பது தாம் சொல்கிற நிலைக்கு வரணும். அப்படி கேட்டினா இந்த தமிழ் பூர்வடி மக்களுக்கான அரசியல் செய்கிற அரசியல் ஆளும் புள்ளிகள் ஒரு புள்ளியில் இயங்கணும். அப்படி இன்னும்பொழுது மட்டும்தான் தர்ம சங்கடத்தின் சூழ்நிலையாக அந்த அதிகார பரவல் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். இது எதிர்காலம் கணிக்கும். இது எதிர்காலம் வந்து நிச்சயமாக இதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் என்பது என்னோட நம்பிக்கை. அதே போல் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நீண்ட காலமாக ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஆனால் வேறு சில மாநிலங்களில் நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் திமுக அரசு வந்து அது சென்சஸ் கிடையாது, அது வெறும் ஒரு சர்வே மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் மாறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சமூக நீதி என்பது என்ன நீங்களே சொல்லுங்கள். சமூகம் என்றால் என்ன, நீதி என்றால் என்ன? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஒரு 30 செகண்டில் சொல்ல முடியுமா? வாய்ப்பில்லை. சமூக நீதி என்னன்னு கேட்டினா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய கல்வி பொருளாதாரத்திற்கான விடியலை அரசியல் ரீதியாக கொடுப்பது சமூக நீதி. இப்போ இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கவுண்டர் புதுச்சேரியில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற கவுண்டர் வந்து பிசி பட்டியலில் இருக்கார், பேக்வர்ட் கிளாஸில் இருக்கார். புதுச்சேரியில் ஜென்ரலில் இருக்கார், பொதுப்பட்டியலில் இருக்கிறார். அப்போது மத்திய ஆளுகிற பாஜகனுடைய பிரதிநிதிகள் என்ன சொல்கிறாங்க கேட்டினா இது வந்து நீங்கள் ஒரு மாநிலமும் இஷ்டப்படும் போது சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் நடத்திக்கலாம் அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இங்கே ஒரிசாவில் நடந்திருக்குது, பீகாரில் நிதிஷ்குமார் நடத்திருக்கிறார். ஆகப்பெரும் பழம்பெரும் நிலம் பாடலிபுத்திரம். ஆனால் திமுக தரப்பினர் என்ன சொல்கிறாங்களா, அதை எடுத்ததுனால என்ன பயன் இருக்குது? அதனால ஒரு பயனுமே சொல்ல வரேன். நான் தான் உங்களுக்கு சொல்கிறேனே. இப்போ கர்நாடகாவில் எடுத்துருக்காங்க, ஆந்திராவில் எடுத்துருக்காங்க. இப்போ ரேவந்த் ரெட்டி வந்து 80,000 அரசு ஊழியர்களை வச்சு குடிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறார். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சமூக நீதி என்பது 356 குடிகள் இருக்குங்க. குடிகள் ஏன் சொல்ல கேட்டால் சாதி வந்து வர்ணாசிரமத்தின் ஊடாக வருவது, குடிகள் என்பது வரலாற்றின் ஊடாக வருவது. நாங்கள் தமிழ் பூர்வடி மக்கள் இந்த மண்ணின் கிட்டத்தட்ட 70,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தவர்கள் நாங்கள் குடிகள் என்று சொல்வது தான் சரியான வார்த்தையாக இருக்கும். ஸோ குடிகள் என்பது வரலாற்றின் ஊடாக வருது. இந்த குடிகள் 356 குடிகள் இருக்குது. இன்றைக்கி 2023-24 தமிழ்நாட்டினுடைய அந்த சாதிய பட்டியலில் 356 குடிகள் இருக்குது. இதில் வந்து 72 குடிகள் வந்து தாழ்த்தப்பட்ட எஸ்சி குடிகள் இருக்குது. இந்த 72 குடிகளில் சும்மா தோராயமாக ஒன்று சொல்லுவோம், இது எத்தனை குடிகள் தமிழ் பூர்வடி மக்களுக்கான குடி அப்படின்னு நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 15 குடிகள் பிற மொழி பேசுகிற குடிகள். இவர்களும் இந்த 18% இடஒதுக்கீட்டில் இருக்காங்க. 41 குடிகள் எம்பிசி இருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டினுடைய குடிவாரி கணக்கெடுப்பினோட தான் நம்ம சொல்கிறோம். அந்த பட்டியல் அந்த 41 குடிகளில் குறைஞ்சபட்சம் ஒரு 10லிருந்து 15 குடிகள் பிற மொழி பேசுகிற குடிகள். அப்போ இவர்கள் வந்து 20% ஒதுக்கீட்டில் பிற மொழியாளர்களும் வந்து பங்கு பெறுறாங்க. நாங்கள் என்ன சொல்ல வர கேட்டிங்கன்னா ஒவ்வொரு குடிகளுக்கான தனித்தனி கணக்கெடுப்பு எடுத்து இப்போ வன்னியர்கள் இருக்கிறார்கள்,
அவர் எத்தனை சதவீதம் இருக்கிறார்களோ அவருக்கான இடஒதுக்கீடு. தாழ்த்தப்பட்ட குடிகள் இருக்கிறார்கள், அவருக்கு எத்தனை சதவீதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கான இடஒதுக்கீடு. அருந்ததில் இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு குடிகளும் தனித்தனியே நீங்கள் வந்து கணக்கெடுக்கும்போது மொழி சிறுபான்மையர் யார், மொழி பெரும்பான்மையர் யார், பூர்வகுடி தமிழர்கள் யார், அதில் வந்து வன்னிய மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அதில் வந்து பறையர் குடிகள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ட்டு தெளிவாகிடும் இல்லையா? அப்போ வந்து இதன் ஊடாக நீங்கள் கொடுக்குறது தான் சரியான சமூக நீதி, சரியான ஒரு இடஒதுக்கீடாக இருக்கும். இப்போ நீங்கள் கொடுக்குறது வந்து போலி இடஒதுக்கீடு. அதைத்தான் சொல்கிறேன் நான். குடிவாரி கணக்கெடுப்பினூடாக சரியான சமூக நீதி கிடைக்கும். இது 1920 மையப்படுத்துகிறாங்க சமூக நீதி. 1928 சுப்ராயன் அமைச்சர்களை இந்த கொள்கை முன் வந்தது. முத்தையா வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு ஜீவோ, கம்யூனல் ஜீவோ கொடுக்குறாரு. இதுவரையில் சமூக நீதி சரியாக மக்களுக்கு சென்று இருக்கிறதா, சென்றதுக்கான தரவுகள் இருக்கா? சென்னை மாகாணம் இருந்தபோது குடிவாரி கணக்கெடுப்பில் என்ன பட்டியல் இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் சமூக நீதி பகிர்ந்து கொடுக்குறீங்க. அதனால் சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகனுடைய மைய கொள்கை. அந்த கொள்கையில் வந்து சிறிதளவும் பிசுறலை. அதே திமுக தொடர்ந்து அது பாஜக தான் நடத்தணும், மத்திய அரசாங்கம் தான் நடத்த முடியும், மாநில அரசு நடத்த முடியாதுங்கிறது அழுத்த நிறுத்தமாக சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா ஏன் அப்புறம் வந்து நீங்கள் ரேவந்த் ரெட்டி நடத்துறாரு, 80,000 அரசு ஊழியர்கள் வச்சு நடத்துறாரு, பக்கத்தில் தெலுங்கானாவில் நடத்துறாரு, கர்நாடகாவில் நடத்தி முடிச்சிருக்காங்களே, பீகாரில் நடத்தி முடிச்சிருக்காங்களே, ஒரிசாவில் நடத்தி முடிச்சிருக்காங்களே. அப்போ மாற்று பாஜக அரசியலாக பாஜக ஆளுகிற மாநிலங்கள் அல்லாத பிற மாநிலங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திக்கலாம், பாஜக ஆளுகிற மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது அல்லது முடியாதுன்றதை சொல்ல வராங்களா? என்னன்னு புரியல. அதனால் ஒவ்வொரு மாநிலமும் தன்னிச்சையாக நினைத்தால் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து சமூக நீதியை சரியான முறையில் நிலைநாட்டலாம். இதை திராவிட முன்னேற்ற கழக அரசு, தற்போதைய அரசு எடுக்காமல் இருப்பதற்கான அடிப்படை காரணம் மொழி சிறுபான்மையாக இருக்கின்ற ஆளுகிற நிலமாக இது இருப்பதனால அதை எடுக்க தயங்குகிறார்கள் என்பது எங்களுக்கு அச்சமாக இருக்குது. இல்லை, மொழி சிறுபான்மையினர்னு என்ன? தெலுங்கர்கள், விஜயநகர பேரரசனுடைய வாரிசுகள். அப்போ இதை விட என்ன சொல்ல முடியும்? இதை நான் பயங்கரமாக சொல்லுவேன். ஆனால் உங்கள் மேலே ஒரு விமர்சனம் இருக்குது. சொல்லுங்க. அதே அணியில் இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி தமிழ் 2005 இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்களேன். 2005 ஆர் முத்துக்குமார் சொல்லிட்டு கல்கியில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேள்வி வந்து கேட்கறது முத்துக்குமார், பதில் சொல்கிறது வந்து அண்ணன் தோழர் திருமாவளவன் அவர்கள். கொள்கை கூட்டணி, அதாவது கொள்கை கூட்டணியர் வேறு, அதாவது தமிழ் தேசியம் என்பது எங்களுக்கு கொள்கை, அதில் சமரசம் இல்லாமல் இருக்கிறோம். அப்போ அவங்ககிட்ட கேட்ட கேள்வி முத்துக்குமார் என்ன கேள்வி கேட்குறாரு, நீங்கள் அதிமுக கூட்டணி வச்சுட்டு இப்போ தேர்தலில் சந்திக்கிறீங்களே, இது உங்கள் கொள்கைக்கு முரண்பாடு இருக்காதா? ஏன்னா பார்ப்பனிய அழுத்தத்தினால தானே சாதி ஒடுக்குமுறை இருக்குது, இது உங்களுக்கு கொள்கைக்கான முரண்பாடாக இருக்காதா அப்படின்னும் போது, அதாவது அவர் சொல்கிறார், அதாவது அதிகாரம், அதாவது அரசியலுங்கிற பசுவில் இருந்து அதிகாரம் எனும் பாலை கறந்து பருகுங்கள் என்று அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் எலெக்ஷன் என்பதை அதிகாரத்தை கைப்பற்றுகிற ஒரு போராட்டம், அதற்கும் கொள்கைக்கும் முடிச்சு போடாதீங்க, இது வேறு அது வேறு அப்படின்றது. அதே பதில் நாங்கள் சொல்கிறோம். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வேலைகளை எப்படி செய்யலாம்னு தோணும்போது தான் ஒரு சமரசம் ஏற்றுக்கொண்டு நாங்கள் வந்து அந்த கூட்டணியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பெற்றிருக்கோம். ஆனால் கொள்கையில் சமரசம் இல்லை. 2005 அவர் திருமாவளவன் சொன்னதை தான் இப்போ தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார். அதனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கணும், கொள்கையில் சமரசம் இருந்தால் மட்டும்தான் ஒரு கட்சியினுடைய தலைவர் அரசியலில் சோரம் போகிறார் என்று அர்த்தம். அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும் போது தேர்தல் கூட்டணி என்பது வேறு, கொள்கை கூட்டணி என்பது வேறு. அதனால் இதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இல்லை, இதே தானே கேட்குறாங்க, பிறமொழியாளர் இப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது ஆமாம் இந்த அணியில் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. இப்போ இந்த அணியில் சேர்ந்த, இப்போ 2016 வந்து நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் நின்னார். இந்த தமிழ் பூர்வடி மக்கள் அவருக்கு அளித்த வாக்கு 32 வாக்குகள், 40,000 வாக்குகள் தான் அளித்தாங்க. அப்போது ஒரு இடத்துல இப்போ நீங்கள் சந்திரகுப்தம் ஒரு காலத்துலேருந்து நீங்கள் எடுத்துட்டா கூட ஒரு அரசு இன்னொரு அரசோட போர் தொடுக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிற்றரசோட கூட்டணியோட போய் வென்றுட்டு வருது. தன்னிச்சையாக வென்றுவதற்கான வரலாற்று சாதகமே கிடையாது. அப்போது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு தேர்தலை சந்தித்து மக்கள் அதிகாரத்தை, அந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்படும் போது அடுத்தது என்ன வாய்ப்போ அந்த வாய்ப்புகள் தேடுறது. அதான் சொல்கிறாங்க, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான கூட்டணி என்பது வேறு, அரசியல் கொள்கை கூட்டணி என்பது வேறு. அதனால் இது வந்து எங்களை வந்து இன்னமும் சட்டமன்றத்தில் எங்கள் தலைவர் வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வருகிற ஆகப்பெரும் மக்கள் விரோத சட்டங்களை எதிர்த்து பேசித்தானே இருக்கிறாரு. தனியார் நிறுவனம் 2023 டிசம்பர் 26 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க கேட்டிங்கன்னா, ப்ரைவேட் செக்டர் வந்து 8 மணிலேருந்து 12 மணி நேரம் வேலையை வந்து விரிவாக்கி கொள்ளலாம் என்பது சொல்லும்போது உடனடியாக அங்கேருந்து ஆகப்பெரும் ஒரு அதிருப்தி தெரிவித்து அந்த சட்டத்தை முடக்கி வைத்திருக்கிறது தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் தானே. ஆக தமிழ் மக்களுக்கும், தமிழ் பூர்வடி மக்களுக்கும், தமிழ் மொழி பேசுகிற மக்களுக்கும் ஏற்படுகிற இன்னல்களை உடனடியாக சட்டமன்றத்தில் அதிகாரத்தின் ஊடாக வெளிப்படுத்துகிற ஆற்றல் அந்த அதிகாரத்தை கைப்பற்ற போது தானே வருது. சட்டமன்ற உறுதிமொழி தலைவராக இன்றைக்கி இருக்கிறாரு. ஒரு கட்டடம் கட்டுறான்,
அந்த கட்டடம் சரியான முறையில் வந்து பராமரிக்கப்படலை, இல்லை சரியான முறையில் கட்டப்படலைன்னும் போது அந்த அதிகாரத்தினோட தான் நம்ம கண்டிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த கட்டடத்தில் யார் வகிச்சுக்கிறா? தமிழ் பூர்வீக மக்கள் தான் வகிச்சுக்கிறான். ஒரு பள்ளி கட்டடமாக இருந்தாலும் சரி, ஒரு சத்துணவு கூடமாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த இடங்களில் வந்து அதிகாரத்தின் ஊடாகத்தான் நம்ம வந்து ஆளுமை செலுத்த முடிகிறது. பெரியாரே சொல்லியிருக்கிறார்ல, சமூக நீதி வந்து அதிகாரத்தின் ஊடாகத்தான் பகிர்ந்தளிக்க முடியும், போராட்டத்தின் ஊடாக அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த அதிகாரத்தை பெறுவதற்கான சிறு சமரசம் தான். நான் திருப்பி சொல்லலை. 56 ஆண்டுகளுக்கு முன்பான மூத்த மொழி தமிழ் மொழி. இஸ்ரேலுடைய மொழியில் ஆய்வாளர் சொல்லியிருக்கிறார், அலெக்சாண்டர் சூல்மேன் சொல்லியிருக்கிறார், சிந்திச்ச மொழி நாகரிகம் முழுவதும் தூய தமிழ் பேசினாலும் சொல்லியிருக்கு. ஆதிச்சநல்லனுடைய அகழாய்ச்சியில் கிடைக்கப்பட்ட எலும்புக்கூடுகளும் சிந்திச்ச மொழி நாகரிகத்தில் கிடைக்கப்பட்ட எலும்புக்கூடுகளும் 2:1. இன்னைக்கு மதுரை பல்கலைக்கழகத்தில், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் விருமாண்டின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய டிஎன்ஏவும் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற அந்த இன மக்களுடைய டிஎன்ஏவும் 2:1 ஒன்றா போகுது. M160 ஒரு டிஎன்ஏவோட வகை அது. இந்த M160 டிஎன்ஏ வந்து கிட்டத்தட்ட 70,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அந்த விருமாண்டி என்பவர் ஒரு பல்லர் சமூகத்தவர், அது தமிழ் மக்களுடைய பூர்வகுடி. அப்போ அந்த மண்ணின் மக்கள் வந்து கிட்டத்தட்ட 70,000 ஆண்டுகளாக இந்த தமிழோட தென்பகுதியில், இல்லை தமிழோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது வரலாற்று சான்றுகள் டிஎன்ஏ மூலியமாக இருக்குது. அப்போ நாங்கள் எங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ஒரு சில சமரசம் செய்ய தான் செய்வோம். அப்போ அதை வந்து நம்ம வந்து கொள்கை முரணாவோ அல்லது கொள்கையினுடைய தவிர்தளவோ பார்க்க முடியாது. நிறைவு கேள்வியாக, நேற்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்து மாவீரம் போற்றுதும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் பகிர்ந்திருக்கிறாரு. மாவீரர் நல மையமாக வச்சு தான் போட்டிருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படிங்கிறத பேசியிருந்தாங்க. அடுத்து இனி வரக்கூடிய ஆண்டுகளில் தமிழக வெற்றி கழகம் மாவீரர் நாள் கூட நடத்த வாய்ப்பு இருக்குது, இப்படியும் சிலர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? தமிழ் தேசியத்தில் தமிழக வெற்றி கழகம் வரும்னு நினைக்கிறீங்களா? எப்படி அது கருத்துக்களை தெரிவிக்கலாம், அது மக்கள் ஏற்றுக்கணும். இல்லை ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒன்று உப்மான்னு சொல்லணும், இல்லை கேசரின்னு சொல்லணும். ஐயா பன்னீர் சொல்லுவார், கருவாட்டு சாம்பார்னு சொல்லுவார். நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறோம், ஒன்று உப்பான்னு சொல்லு, இல்லைன்னா கேசரின்னு சொல்லு. கேசரி உப்பான்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்காது. ஓகேங்களா? 2 கண்களும் வெவ்வேறு கோணங்களை பார்க்காது. இது ஒரு காட்சியை பார்க்காது, அது ஒரு காட்சியை பார்க்காது. கண்களோட இயல்பே தான். 2 கண்களும் ஒரு காட்சி தான் ஒரே நேரத்தில் பார்க்க முடியும். ஆனால் தீவிர தமிழ் தேசிய சித்தாந்தங்களை எல்லாம் பேசுகிறாரு. உண்மை. அதாவது இங்கே இருக்கிற மக்கள் தமிழ் பூர்வீக மக்கள் இங்கே அதை தவிர்த்து பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி பேசினா உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் சார் கேட்குறாங்கல்ல, திமுக பேசுமான்னு கேட்குறாங்கல்ல, ஆனால் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதான் சொல்கிறேன்னா, இப்போ தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் என்பது அது அனைத்து மக்களும் ஒன்று கூடி அரசியல் செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து சுத்தமாக இல்லை. அப்படி சிலர் என்ன சொல்கிறாங்க, திமுகவை வீழ்த்தணும்னா தாவேகா தான், நாங்கள் தான், நீங்கள் தமிழ் தேசிய அமைப்புகள் இதர அமைப்புகள் போகிறது உங்களுக்கு பயனற்றது, விஜய் ஆதரிச்சாதான் தமிழ் தேசியம் மலர. தலைவர் திரு வேல்முருகனுடைய டிவிக்கு ஏறத்தாழ ஒரு 14 ஆண்டுகால களப்போராட்டத்தில் இருக்குது. அவர் ஒரு 35 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையினுடைய மூத்த முன்னோடி. இன்னைக்கு இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற தலைவர்களில் 52 வயதை ஒத்த 40 ஆண்டுகால அரசியலை வந்து அனுபவமாக தன்னகத்தை கொண்டு இருக்கிற ஒரே தலைவர் அவர் தான். ஆனால் இன்றைக்கு 50 வயதில் தலைவர் திரு டிவிகேனுடைய தலைவர் விஜய் அவர்கள் அரசியலை முன்னெடுத்திருக்கிறார். அவர்கள் அந்த அரசியலினுடைய அனுபவத்தை பெறுவதற்கு குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் ஆகும். கள அரசியல் என்பது வேறு, அந்த ரசிகர்களுடைய ஈர்ப்பினூடாக கூட்டத்தை காமிச்சு அதனூடாக ஒரு அரசியலை முன்னெடுப்பது என்பது வேறு. நீங்கள் எல்லாமே ஃபோட்டோஸு, வீடியோஸு, மற்றபடி இந்த யூடியூப்ஸு சேனல்ஸு, லைவ் இதை போட்டாலும் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. களத்தில் இறங்கணும். களத்தில் இறங்கி அரசியல் செய்வது, போராட்டத்தின் ஊடாக வெகு மக்களை கவர்வது, இதுதான் அரசியல். ஆக இந்த அரசியல் ஒரு கோணத்தில் தான் போகணும். ஒன்று தமிழ் தேசியத்தில் போகணும், இல்லை திராவிடத்தில் போகணும். நீங்கள் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் யாராவது நீங்கள் தமிழ் தேசியம் இன்னொரு கண்ணான்னு கேட்டு பாருங்கள், வாய்ப்பே இல்லை. அவர்களுடைய சித்தாந்தமே அப்படி தான். இன்றைக்கி திராவிடம் என்பது பொய்மை அப்படின்றது எப்படி வருது? முன்பாக அந்த ஊடகங்கள் அந்த சக்தி கிடையாது. ஊடகங்கள் வந்து அவ்வளோ சுரத்தில் போய் மக்களை சேராது. இன்றைக்கி வந்து தட்டின இடத்துல எல்லாமே அந்த மொபைலில் உங்களுக்கு வந்துடுது. இன்றைக்கி 1947 என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்ற ஒரு டைரி சொல்லுது, திராவிடம் என்பது ஆரியர்கள், தென்னகத்திய ஆரியர்கள் குறிக்கக்கூட சொல் அப்படின்னு சொல்லி அது நம்ம தட்டின இடத்துல வந்து போகுது. அதுக்கப்புறம் தான் இப்போ ஐயா மணியரசன் கூட திராவிடர்கள் என்பதை சொல்லு வந்து ஆரியர்களை குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொல் அப்படின்னு அவரே ஆணித்தரமாக சொல்கிறார். இதுக்கு முன்னாடி சொல்லலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, தரவுகள் போய் சேர்க்க முடியல. நாங்கள் இங்கிருந்து லண்டன் போயிட்டு அந்த தரவுகள் எடுக்க முடியாது. ஸோ அப்பப்போ மக்களுக்கான விழிப்புணர்வு வரும்போது தன்னை தகவமைச்சுக்கிறதுனா வாய்ப்பு தொழில்நுட்பம் கொடுக்குது. இந்த தொழில்நுட்பத்தினூடாக அரசியல் பண்ண முடியாது, களத்தில் தான் அரசியல் பண்ண முடியும். நாங்கள் நினச்சோம் அப்படின்னா ஒரு மக்களுடைய எதிர்போராட்டங்களை உடனடியாக நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து அரசியல் ரீதியாகவோ போராட்டத்தினூடாகவோ செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வெகு மக்களையோ அல்லது வந்து ஊடகம் ஒரு பேட்டியில் உங்களால் கொண்டு வந்து உங்களோட நிலைப்பாட்டை வந்து உடனடியாக தெரிவிக்க முடியாது. நீங்கள் என்ன அறிக்கை கொடுக்குறீன்றது யார் மூலியமாக கொடுக்குறீங்க? அவர் புசி ஆனந்த மூலியமாக தானே கொடுக்குறீங்க. அறிக்கை என்பது ஒரு வீடியோவில் உட்காந்து தைரியமாக பேசலாமே.
விஜய் அரசியல் வந்து எதிர்காலத்தில் ஈடுபடுமா ஈடுபடாதுன்றதெல்லாம் சர்ச்சைக்குரிய விஷயம். ஆனால் இது 2 போக்கில் போகிறது வந்து தோல்வி தான் கொண்டு போய் விடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாக. தமிழ் தேசியம் குறித்தும் பல்வேறு விடயங்கள் குறித்தும் நிதானமாகவும் பொறுமையாகவும் விளக்கியமைக்கு மிக்க நன்றி. நன்றி.